நமஸ்காரம் எவ்ரிபடி. இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி ஆன் மிளகாப்பொடி பார்க்கலாம் வாங்கோ. பட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் யூ வில் ஆல்சோ என்ஜாய் அ நைஸ் கர்நாடிக் சாங். ஸோ ஸ்டே டியூன். ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது 1 கப் ஆஃப் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதாவது 1 ஃபுல் கப் ஆஃப் ஊரத் தால், ஹோல் ஊரத் தால் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நீங்கள் இதை அப்படி ட்ரை ரோஸ்ட் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த 1 கப்புக்கு 3/4 கப், ஸோ 3/4 வந்து நான் சன்னா தால், அதாவது கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதை இப்படி இந்த மாதிரி அழகாக வறுத்து எடுத்துட்டான். ஒரு வாசனைக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்து நல்லா சைடில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 to 20 சில்லிஸ் குண்டு மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். அண்டு 3 ஸ்பூன் ஆஃப் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். பட் என்கிட்ட அது இங்கே அவைலபிளாக இல்லை, அதனால் தூள் பெருங்காயம் எடுத்து பண்ணிட்டுருக்கேன். இப்போ 1/2 கப் ஆஃப் பொட்டுக்கடலை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அது கூட நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகு எடுத்துட்டுருக்கேன், விச் இஸ் பிளாக் பெப்பர். அதை எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டுருணும். 1/2 கப் பாதாம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால காரம் கம்மியாக இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ரோட்டீனும் போகணுன்றதுக்காக இந்த மாதிரி பாதாம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக வந்துடுதுன்னா அது வந்து கரெக்டான பதம். இப்போ 1 டீஸ்பூன் ஆஃப் ஒயிட் எள் எடுத்துட்டுருக்கேன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கருப்பு எள் எடுத்துட்டுருக்கேன். இது ரெண்டும் போட்ட உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டுன்னு வெடிக்கிறது சத்தம் கேட்கும். ஸோ அதோடு நம்மளது எல்லாமே என்னென்னலாம் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ரெடியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இது கொஞ்சம் ஆறின்றிருக்கச்சே நம்ம ஒரு குட்டி பாட்டு ஆன் முருகா கேட்டுட்டு வந்துடலாம். முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம், முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம், வருவாய் வருவாய் என்றால் பரிவோடு வாராயோ, வருவாய் வருவாய் என்றால் பரிவோடு வாராயோ, முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம், வருவாய் வருவாய் என்றால் பரிவோடு வாராயோ, முருகா முருகா. ஒரு கால் முறை செய்தாலும் உன் பாதம் நினைத்தாலும், ஒரு கால் முறை செய்தாலும் உன் பாதம் நினைத்தாலும், ஒரு கால் முறை செய்தாலும் உன் பாதம் நினைந்தாலும், அருளே தந்திடும் கந்தா அல்லும் பகலும் நான், அருளே தந்திடும் கந்தா அல்லும் பகலும் நான், முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம், வருவாய் வருவாய் என்றால்
பரிவோடு பாராயோ முருகா முருகா அறியாது நான் செய்த பிழையால் நீ வேறு தாயோ அறியாது நான் செய்த பிழையால் நீ வேறு தாயோ அறியாது நான் செய்த பிழையால் நீ வேறு தாயோ அன்பே வடிவம் கொண்ட ஐயா நீ சீனதாயோ அன்பே வடிவம் கொண்ட அன்பே வடிவம் கொண்ட ஐயா நீ சீனந்தாயோ சிறியேன் என் கூரையெல்லாம் பொறுத்தே அருள் செய்யாய் சிறியேன் என் கூரையெல்லாம் பொறுத்தே அருள் செய்வாய் சிறியேன் என் கூரையெல்லாம் பொறுத்தே அருள் செய்வாய் சிறியேன் என் கூரையெல்லாம் பொறுத்தே அருள் செய்வாய் சிறியேன் என் கூரையெல்லாம் பொறுத்தே அருள் பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தட் வாஸ் ஆடி கிருத்திகை ஸ்பெஷல். இப்போது இந்த மாதிரி மிளகா அப்படியே நன்னா எப்படின்னா கோர்ஸாக அரைச்சி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டுண்டு அதுக்கு வேணுங்கிற ஆயில் விட்டுண்டு, தட் இஸ் ஜிஞ்சர்லி ஆயில், நல்லெண்ணெய், அதை விட்டுண்டு நீங்கள் தோசையோடையோ இட்லியோடையோ சாப்பிடலாம். தேங்க்யூ. பாய்.